श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இது வந்து சப்தம்ங்கிறது ஒரு பிரமாணம். அது வந்து வெறும் ஸ்மிருதி இல்லை, அல்லது அனுமானத்திலேயே அந்தர்கதமா ஆயிட்டுமேன்னா அதுவும் முடியாது அப்படின்னு நேற்று சொன்னார். அதுக்கு மேல இப்போ ஒரு கேள்வி வருது, நீ வந்து சப்தத்தை எப்படி பிரமாணம் சொல்லுவேன்? ஏன்னா அதுல அதையே கேள்வி வருது. என்ன கேள்வி வருது அப்படின்னாக்க, லோகத்துல பேசுறோம் பேசச்ச எல்லா சப்தங்களுக்கும் அர்த்தம் உன்னால புரிஞ்சுக்க முடியறதா? அர்த்தம் புரிஞ்சுட்டாலும் அது பிரமாணமா ஆகுமா, சரியா ஆகுமா? அர்த்தம் புரியறதே கஷ்டம். எத்தனையோ பேர் பேசுறோம், பாஷையே ஒருத்தனுக்கு தெரியல, அவன் பேசுறோம், அப்போ அவனுக்கு எப்படி அர்த்தம் ஆகும்? அது அந்த சப்தத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரியாது. சரி, அவனுக்கு எல்லா பாஷையும் தெரியுது, நம்ம பேசுறோம், பேசணும்னாக்கா அதுக்கு வந்து அர்த்தம் தெரிஞ்சிருந்தாலும் அது பிரமாணமா ஆகுமா? பத்திமங்கலம் சுவாமி உதாரணம் காமிக்கிறார். என்னுடைய விரல் நுனியில 100 யானை கூட்டம் இருக்கு, யானைகளுடைய கூட்டம் 100 இருக்குது விரல் நுனியில. இன்னொருத்தன் சொன்னா என்னுடைய ஊசி இருக்குது, அந்த ஊசியினுடைய நுனியில 6 கிணறு இருக்கு அப்படின்னுட்டு. அந்த காலத்துல எங்களுக்கு ஒரு பாட்டு வரும் படிக்கச்ச, அசம்பாவிதமான விஷயங்களை அதை சம்பவிக்காது, அப்படிப்பட்ட விஷயங்களை வச்சுட்டு ஒரு கல்பனையா ஒரு பாட்டு ஒருத்தன் பாடுறான். முள்ளு முனையிலே 3 குடம் வெட்டி வைத்தேன், 2 குடம் பாழ் ஒண்ணு தண்ணியே இல்லை. முள்ளுன்றது எவ்வளவு கூர்மையா இருக்கும், அதனுடைய நுனியில 3 குடம் வெட்டி வச்சான் அவன். 2 பாழ் 1 தண்ணி இல்லையா? தண்ணி இல்லாத குளம் தானே, அதுல 3 பேர் மண்ணெடுத்தாலும். தண்ணி இல்லா குளத்துல மண்ணெடுத்தான் 3 பேர், 2 பேரு மொண்டி, ஒருத்தன் கையே இல்லை. கையில்லாம எப்படி எடுப்பான்? மொண்டியா இருந்தா அவனுக்கும் கை சரியில்லைன்னு அர்த்தம். அவனால எப்படி இருக்க முடியும்? அது இப்படி வரிசையா வரும். எல்லாம் அசம்பாவிதமான விஷயத்துல எப்படி பிராமான்யம் வரும்? சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகமே உண்டு, ஏற்கனவே சொல்லிருக்கோம். மிருக திருஷ்டாம்பசி ஸ்நாதக சஸ்வசிருக தனுத்தரக ஏஷ வந்தியாசதோ யாதி. அது கபுஷ்பகிருத சேகரக அப்படின்னு வரும். அதாவது ஒருத்தன் காணல் நேர்ல தீர்த்தாமன்னா, அதுக்கப்புறம் முயலுடைய கொம்பு இருக்கு பாருங்க, அதால ஆன தனுஷ எடுத்துட்டான். அது அவன் யாரு தெரியுமோ இல்லையோ அப்படின்னா ஒரு மலடிக்கு பிறந்தவனா. சரி, அவனுக்கு தலையில ஏதாவது அலங்காரம் பண்ணிட்டு இருக்கானான்னா ஆகாச புஷ்பத்தை தள்ள வச்சுட்டு இருக்கானா. இப்ப இது எல்லாமே அசம்பாவிதம் தானே. காணல் நீர்ல குடிக்க முடியாது, மலடிக்கு குழந்தை இருக்காது. அதே மாதிரியாக இது மகளுக்கு கொம்பே கிடையாது. அந்த மாதிரி ஆகாச புஷ்பன்றதே ஒண்ணு கிடையாது. இது அத்தனையே இருக்குது. இதெல்லாம் பாதிதார்த்த சாப்த போதுன்னு சொல்றோம். எல்லாம் பாதிதங்கள். இப்படி பாதிதமா போயிடவே இவனுக்கு எப்படி அர்த்தம் வரும்? இது அர்த்தம் வந்தா கூட இது பிரமாணம் ஆகுமா? அதனால இது வரவே வராது. நீ வந்து ஒரு சப்தம், அதனுடைய பொருள், அர்த்தம், இதுக்கு எப்படி நீ அர்த்தம் சொல்லுவேன்? சம்பந்தமே தெரியலையே. இப்போ சம்பந்தமே தெரியாத விஷயத்துல இதுக்கு அர்த்தம் எப்படி சொல்ல முடியும்? அதனால இது விசுவாசார்ஹமா இருக்குமா இந்த சப்தம்ங்கிறது? நேற்று சொன்னோம்,
நத்தியாஸ்தீரே பஞ்சபலானி சந்தி அப்படின்னு சொன்னான். நதியினுடைய கரையில 5 பழம் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இருக்கலாம், இல்லாம போகலாம். அதுக்கு நிர்ணயம் எப்படி பண்றது? போய் பார்த்துதான் நிர்ணயம் பண்ணணும். போய் பார்த்து பண்றதுன்றது பிரத்யக்ஷம். அது இது இல்லையே, சப்தம் இல்லையே. அதனால இது எப்படி வரும்? அதனால இது எப்படி பிரமாணமா ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அத மாதிரி அவ இன்னொரு ஒரு அனுமான பிரயோகம் பண்றாங்க. என்ன பண்றான்னாக்க, இந்த சாப்தம் அப்படிங்கிறது இருக்குதோ எது பிரமாணம் இல்லை, ஏன் வாக்கியமா இருக்கிறதுனால. இந்த மாதிரி விரல் நுனியில இருக்கக்கூடியதுன்னு சொல்றோம் பாருங்க, அத மாதிரி வாக்கியம் மாதிரி அப்படின்னு அவன் பிரமாணம் பண்றான். அது ஒரு அனுமானம் பண்றான். விமதம் சப்த வாக்கியம் அப்பிரமாணம், இது அப்பிரமாணம் இல்லை. ஏன்? வாக்கியத்வா, வாக்கியமா இருக்கிறதுனால. அங்குல்யக்கிராதி வாக்கியவத், விரல் நுனிய 100 யானை இருக்குது, 6 குதிரை இருக்குது, 6 கணர் இருக்கு அப்படின்லாம் சொல்றாலே, அந்த மாதிரி வாக்கியம் மாதிரி. அந்த வாக்கியம் எப்படி அப்பிரமாணமோ அத மாதிரி இதுவும் அப்பிரமாணம். எது? இந்த சப்த பிரமாணம்ன்றதும் அப்பிரமாணம். அதனால இது தனியா பிரமாணமா ஒத்துட்டு என்ன பிரயோஜனம்? அதனால வேண்டியது இல்லை அது. ஆனா சப்தத்தை நீ ஒண்ணு சாதிச்சு ஒண்ணும் கழிக்க போறது இல்லை, எதுவும் வேண்டியது இல்லை அப்படின்னு அவ ஆக்ஷேபம் பண்ற. அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி அங்க ஹேத்து தோஷாத்யபாவா அப்படின்னு சாதிக்கிறார். பொதுவா ஒண்ணு பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கு 2 தோஷம் இருக்கணும். 2 தோஷம் இருந்தாதான் அது பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஒண்ணு காரண தோஷம், இன்னொன்னு பாதக ஞானம். காரண தோஷம் அப்படின்னாக்கா, நான் என் கண்ணு சரியில்லை, என் கண்ணு சரியில்லாம இருக்குச்சு, நான் ஏதோ பாக்குறேன், தூரத்துல இருந்து பாக்குறேன், பார்த்துட்டு நான் விபரீதமா அர்த்தம் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் கண்ணு சரியில்லை. என் கண்ணு இல்லாதனால தூரத்துல இருந்து நான் பார்த்து விபரீதமா நான் அர்த்தம் பண்ணிக்கிறேன். எதையோ நான் தெரிஞ்சுக்கிறேன், எதையோ தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த தப்பு தப்பா நான் அர்த்தம் பண்ணிக்கிறேன். இப்போ அது ஒரு தோஷம், இது காரண தோஷம் அப்படின்னு சொல்ற. இன்னொன்னு பாதக ஞானம். நாமும் எதையோ ஒண்ணத்தை கிரகிச்சிடுறோம். அதை கிரகிச்சிட்டோம்னாக்கா அதற்கு பாதகம், நீ கிரகிச்சின்றது தவறு, இதுதான் சரி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எதை கிரகிச்சிருந்தோமோ அது அப்பிரமாணமா போயிடும். எதை கிரகிச்சிருந்தோமோ அது அப்பிரமாணமா போயிடும். அதனால இது எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த 2 தோஷம் இருந்ததுன்னா இது பிரமாணமா ஆகாது. அதனால இது பிரத்யக்ஷமோ அனுமானமோ அல்லது சாஸ்திரமோ சப்தமோ எல்லாத்திலையும் சமானம் இருக்கு. நாங்க எல்லா சப்தமும் பிரமாணம் சொல்லல, எல்லா பிரத்யக்ஷமும் பிரமாணம் இல்லை, எல்லா அனுமானமும் பிரமாணம் இல்லை. அனுமானத்துல எவ்வளவோ தோஷம் சொன்னோம், அவா ஹேத்வா பாவம் தான் சொன்னோம். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது அப்பிரமாணம் அப்படின்னு நாம சொல்லிருக்கோமே, நிறைய சொல்லியிருக்கோம். அது எத்தனை ஸ்லோகங்கள். அந்த மாதிரி பிரத்யக்ஷத்துல கூட சரி, பிரத்யக்ஷத்துல கூட தவறா கிரகிச்சினாலும் இந்த பிரத்யக்ஷமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சபரசுவாமி சொல்ற மீமாம்சா பாஷ்யத்துல, எது பிரத்யக்ஷம் நதது வியபிச்சரதி, எது வியபிச்சரதி நதது பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எது பிரத்யக்ஷமோ அது விபரீதமா தெரியாது, எது விபரீதமா தெரியறதோ அது பிரத்யக்ஷம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்தது, அது தவறானது, அது பிரத்யக்ஷமே கிடையாதுன்றாரு. அது பிரத்யக்ஷம் இல்லை.
அத மாதிரி ஏன்னா அத மாதிரி வெப்ஜாலம் வராது. அதனால கண்ணால தவறாக கிரகிச்சிருந்தான்னா அது பிரத்யக்ஷம் இல்லை. அல்லது கண்ணால சரியா தெரியும்னாலும் வச்சுக்கோங்க, அப்போ அது விபச்சரிக்காது, தவறா வராது அப்படின்னு சொல்ற சபரசுவாமி மீமாம்சா பாஷ்யத்துல. அதனால இது எப்படியும் விபரீதம் வராதே. வராத விஷயத்துல நீ ஏன் எப்படி சொல்றீங்க? அதனால பிரத்யக்ஷம் கூட அப்பிரமாணமா மாறலாம். இன்னொன்னு ஒண்ணு சொல்லிருக்கோம், இது ஒருத்தன் தீபம் ஏத்துறான், வழக்கு ஏத்துறான். வழக்கு ஏத்தினான்னாக்கா அந்த வழக்கினுடைய சுடர் இருக்கு, தீப ஜுவாலா, அதை பார்க்கறான். அதை பார்த்துட்டே இருந்தா அப்பா வழக்கு எப்ப ஏத்தினனும் அப்பலேருந்து இதுவரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரே ஜுவாலை அப்படியே இருக்கு, ஜுவாலை ஒரே ஜுவாலை தான் இருக்குதுன்னு அவன் சொல்றான். இது சேயம் தீப ஜுவாலான்னுட்டு பிரதிபிக்கை. ஆனால் அத எல்லாருமே ஒத்துக்க மாட்டான், யாரும் ஒத்துக்கிறது இல்லை, அதை கண்டிக்கிறான். ஏன்னா அந்த ஜுவாலை இருக்கு பாருங்க, அதுல தெரியும் எண்ணெயும் எப்படி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி க்ஷணத்துக்கு க்ஷணம் மாத்திண்டே இருக்கும், மாறி மாறி வரும். அதனால ஒரே தீப ஜுவாலை கிடையாது. இவ பிரத்யக்ஷம் தான், பிரத்யக்ஷமா இருந்தா கூட அது பாதிதமா போயிடுறது, பிரத்யக்ஷம் கூட பாதிக்கப்படுகிறது அனுமானத்தினால. அந்த மாதிரிதான் அனுமான பிரமாணத்துல கூட தோஷங்கள் இருந்ததுன்னு அது பாதிக்கப்படும். அதனால நாங்க எதையுமே இதுவா சொல்லலை, எல்லாமே பிரமாணம் சொல்லலை. ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொல்றாரு சுவாமி தேசிகன் இந்த புத்தி தரத்துல, சர்வம் ஞானம் நமானம் பரமத விஜயா அப்பிரமாணம் சுவாதா அப்படின்னு சாதிச்சிருக்காரு. எல்லா ஞானமும் பிரமாணம் சொல்ல முடியாது. எல்லா ஞானமும் பிரமாணம் சொல்லிட்டாக்க எதிர்பட்சங்கள்லாம் இருக்கு பாருங்க, நமக்கு விரோதமா பேசுறாரு, அவா ஞானம் கூட பிரமாணம்னு ஆயிடும், அவா ஞானமும் பிரமாணம்னு ஆயிடும். அதனால அதை எப்படி பிரமாணம் ஒதுக்க முடியுமா? சரி, எல்லா ஞானமும் அப்பிரமாணம் சொல்லாமே என்ன? அப்ப தன்னுடைய பட்சம் கூட அப்பிரமாணமா மாறிடும், தன்னுடைய பட்சம் கூட அப்பிரமாணமா மாறிடும். எல்லா ஞானமும் பிரமாணம்னா எதிரி பட்சமும் சரியா போயிடும். எல்லா ஞானமும் அப்பிரமாணம்னா நம்ம பட்சமும் பாதிக்கப்பட்டுடும். அதனால இது எல்லா ஞானமும் பிரமாணம்னு சொல்ல முடியாது, எல்லா ஞானமும் அப்பிரமாணம்னு சொல்ல முடியாது. அது வியவஸ்தை என்ன, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க அங்கேயே சாதிச்சிருக்காரு. எது பாதிதமோ அது அப்பிரமாணம், எது அபாதிதமோ அது பிரமாணம் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். மானாமான வியவஸ்தா, மானமான மானம் அமானம், மானம் அதாவது பிரமாணம் அப்பிரமாணம் அப்படின்னு வியவஸ்தை எதனால வரும்? பாதிதா பாதிதாக்கியா அப்படின்றது. பாதிதமா இருந்ததுன்னாக்கா அப்பிரமாணம், அபாதிதம் அப்படின்னாக்கா பிரமாணம். இதுதான் எல்லா பிரமாணத்திலையும், எந்த பிரமாணத்திலையும் அது இது கிடையாது, விதிவிலக்கு கிடையாது. எந்த பிரமாணமா இருந்தாலும் பாதிதமா இருந்ததுன்னாக்கா அது அப்பிரமாணம் தான், அபாதிதமா இருந்தது அது பிரமாணம் தான். அதனால நீ பிரத்யக்ஷமும் பாதிக்கப்படலாம், அனுமானமும் பாதிக்கப்படலாம், அனுமானத்தினால பிரத்யக்ஷம் பாதிக்கப்படலாம், அது மாதிரி சப்தத்தினால எல்லாமே பாதிக்கப்படலாம், எதுவாலும் சொல்லலாம். ஆகையினால பிரமாணம் அப்பிரமாணம் அப்படின்றத வெறும வாக்கியத்தினால சொல்லாதீங்கோ. இப்ப இந்த இடத்துல பிரகிருதத்துல சப்தமானது பிரமாணமா அல்லது அப்பிரமாணமா கேள்வி வந்துட்டு இருக்கு. நீ என்ன சொன்ன, மொத்தம் கை நுனி விரலோட அங்குல் எக்கிரம் விரலுடைய நுனி அதுல 6 கணர் இருக்குதுன்னு ஒருத்தன் சொல்றான், 100 யானை கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பிரமாணமா? சப்தம்தான் பிரமாணமா அது. அதே மாதிரியாக ஒருத்தன் பேசுறான், பேசச்ச அவனுக்கு பாஷையே புரியல, அதனால அவனுக்கு அர்த்தமே ஆகல, அதை எப்படி பிரமாணமா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சுவாமி நமக்கு சொல்ற, இதுவே தவறு. பாஷை தெரியலன்னா அவன் தப்பது.
நான் கூட தான், எனக்கு கண்ணு இருக்கு, எனக்கு கண்ணு இருந்தா கூட வழக்கு இல்லாட்டாக்கா எனக்கு கண்ணுல ஒண்ணுமே தெரியாது. அதனால கண்ணு இருக்கு உனக்கு தெரியல, அதனால பிரத்யக்ஷம் பிரமாணம் இல்லைன்னு சொல்லுவியா நீ? அதுக்கு சககாரி உதவி பண்றதுக்கு ஏதாவது வேணும், விளக்கம் பிராணவைகள்லாம் வேணும். அதெல்லாம் இருந்தாதான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இதுக்கு சப்தம் வேணும், சப்தத்தினுடைய அர்த்தம் வேணும், சப்தத்தினுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு கேட்ட சப்தங்கள்லாம் அர்த்தம் ஆயிடணும்னாக்கா அது எப்படி? அது எப்படி? அது மகாபாரத பத்தி கதை சொல்லுவோம், எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பாரதம் எழுதுறதுக்கு பிள்ளையார கேட்டாராம். பிள்ளையார் சொன்னாராம் வியாசர்கிட்ட, நான் சொல்லுவேன், ஆனா நான் எல்லாம் எழுதுறேன், ஆனால் நீ தொடர்ந்து சொல்லணும். நடுவுல நீ நிறுத்திட்டேன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டார். இவர் என்ன பண்ணினார், வியாசர் சொன்னார், நான் சொல்றதுக்கெல்லாம் அர்த்தத்தை புரிஞ்சு நீர் எழுதணும்னுட்டு பதில் நிபந்தனை போட்டார். அவர் ஒரு நிபந்தனை போட்டார், இவர் ஒரு நிபந்தனை போட்டார். நான் சொல்றதுக்கெல்லாம் அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நீ எழுதணும் அப்படின்னு. அவருக்கு கடினமான பதங்கள், அதனாலதான் மகாபாரதம் ரொம்ப சுலபமா இருக்காது. ஸ்ரீமத் ராமாயணம் லலிதமா இருக்கும், மகாபாரதம் கடினமா இருக்கும். ஏன்னா அவரை மடக்கணும், கொஞ்சம் நிதானமா எழுதணும். அவர் யோசிச்சு யோசிச்சு எழுதுறதுக்கு கொஞ்சம் நாழியா இருக்கு, அதுக்குள்ளே இவர் வரப்படுத்திப்பார். அந்த மாதிரி எழுதினேன்னு சொல்லுவா. அதனால ஒரு சப்தம் தெரிஞ்சா வேண்டி போருமா? அந்த சப்தத்துக்கு பொருள் தெரியணும், பொருள் தெரியும். அந்த பொருளை தெரிஞ்சிருந்தாதான் இது சரியா வரும். அதனால சப்தத்தை தெரிஞ்சுக்கணும், சப்தத்தினுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு ஞானம்ன்றது உற்பத்தி ஆகும். ஒருத்தர் சொல்லச்சு, நான் சப்தத்தையே தெரிஞ்சுக்க மாட்டேன், ஆனா எனக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா புரியுமா? அது இவா தவறு. அதனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு. இன்னொன்னு சொன்னா, இது விபரீதமா இருக்குது, விரல் நுனியில 6 கிணறு அப்படின்னா அதுவும் தவறு. 6 கிணறு இருக்குன்னு சொல்றான்னா அவன் பொய் பேசுறான், தவறான வார்த்தைகள், நித்யாவசனம். அது நித்யாவசனமா இருக்கவே அதை பிரமாணமா உன்னை யார் எடுத்துக்க சொன்னான்? பிரமாணமா அதை நீ எடுத்துக்க வேண்டாமே, ஏன்னா அவ பேசுறதே பொய்யா இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றோம், ஆப்த வாக்கியம் சப்தகான்னு நான் ஐயா. ஒரு ஆச்சாரியர் இருக்க, ஆச்சாரியர் சொல்றது அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கிரகிச்சுக்கணும். ஏன்னா அவர் நமக்கு இதேஷி. ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் உண்டு, ஆத்ம புத்தி சுகாயைவ குரு புத்திர் விசேஷதா பரபுத்திர் விநாசாய ஸ்ரீ புத்தி பிரளயாயத்த அப்படின்னு சொல்லுவா. தன்னுடைய புத்தி தனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான் யாருமே. அதனால தன்னுடைய புத்தி சுகமானது, சுகத்தையே கொடுக்கும். அதே குரு புத்தி விசேஷத்தக, ஆச்சாரியர் சொல்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது என்னைக்கும் நமக்கு விசேஷமா நல்லதை கொடுக்கும். அதே பிரத்யான்னா அதுக்கு அர்த்தம் சொல்றோம். பிரத்யார்னா யாரு அப்படின்னு, பிரத்யார்னாக்க நமக்கு ஹிதத்தை நினைக்காதவா பிரத்யார். நமக்கு ஹிதத்தை நினைக்கிறவா தான் நம்மளவா. அதெல்லாம் சம்ஸ்கிருத நீதி ஸ்லோகம் ரொம்ப அழகா இருக்கும். பரோபி ஹிதவான் பந்து, பிரத்யான யாரோ அவன், ஆனா நமக்கு ஹிதத்தை நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அவன் தான் நமக்கு பந்து. ஆனா பந்துரபி அஹிதா பரக, பந்துவா இருந்தா கூட நமக்கு கெடுதல் நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அவன் வெளிமனுஷன் தான், வெளிமனுஷன் தான். நம்மளால ஆனது 4 பேர் நல்லது சொல்லலாமே, அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மாத்தி 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 விபரீதம் பண்ணக்கூடாது இல்லையோ. அதனால பரபுத்தி விநாசாய, கடைசி வரி சொன்னா எல்லாரும் கொண்டு போட்டுவா. ஸ்ரீ புத்தி பிரளயாயிருச்சு, ஸ்ரீகளுடைய புத்தியை கேட்டோம்னாக்கா பிரளயாயிருச்சு, பிரளயமே உண்டாயிடுமா? அப்படியா? இது எந்த காலத்துல எழுதினாலும் தெரியாது, அது போகட்டும். ஆரம்பத்துல நம்ம யார் நம்ம கிட்ட என்ன பேசுறாளோ அதனுடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவ எப்படிப்பட்டவா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட பேசுறவா எப்படிப்பட்டவான்னு தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதன் பிறகுதான் அவ சொல்ற அர்த்தத்தினுடைய சப்தத்தினுடைய பொருளையும் புரிஞ்சுக்க முடியும். அது பிரமாணமா அப்பிரமாணமான்னு சொல்ல முடியும்.
அதனால அது முக்கியம் இல்லையா? அது முக்கியம். அவன் பேசுறவன் யாருன்னு தெரியாம மாட்டின்றான்னாக்கா அவன் சொல்றதெல்லாம் விபரீதமா இருக்கும். அதே நம்ம மனுஷா ஒரு தாயார் இருக்க, தகப்பனார் இருக்க, அவன் மாதிரி அண்ணா தம்பிகள் இருக்கா, அவள் எல்லாம் ஆசையா பேசுவா, நல்ல விஷயங்கள சொல்லுவா, அதை கிரகிக்கணும். அதே நம்ம பங்காளி ஒருத்தர் இருப்பார், பங்காளியும் பணங்காளியும் பதம் பார்த்து வெட்டணும் அப்படின்னுவா. அதனால அது ஜாக்கிரதையா இருக்கணும். அவளும் கெடுதலாக பேசிடுவா. அவ ஏன்னா இங்க நடந்தது, எங்க வேற வெங்கடேஸ்வரா வேற விஸ்வவித்யாலயம்னு ஒண்ணு இருக்குது. அதுல புரோசரா ஒருத்தர் இருக்கார், தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணினார், தெலுங்கு பிராமணர். அவர் வந்து நல்ல பெரிய பண்டிதர். கல்யாணம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பால்ய விவாகம் பண்ணிட்டார். சின்ன பையனுக்கு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அதாவது புஷ்பவதி ஆகாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அவருடைய சொந்த மாமாக்கள், சொந்த மாமாக்களுக்கும் அவருக்கும் சொத்து சண்டை இருக்கு. சொத்து சண்டை இருக்கிற சமயத்துல இவர் கல்யாணம் பண்ணிட்டார். அவரெல்லாம் கூப்பிடல. ஆனால் பைத்தியம் மாதிரி அந்த கல்யாண போட்டோவை எதிரையோ போட்டுட்டார். அதை அவ பார்த்துட்டு அவ என்ன பண்ணா, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. கடைசியில நதி இவரை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் யாரையோ பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாம, நாங்க நிச்சயதார்த்தம் தான் பண்றோம், கல்யாணம் இப்ப பண்ண போறது இல்ல, அது நிச்சயதார்த்த போட்டோ தான், கல்யாண போட்டோ இல்லை அப்படிலாம் எழுதி கொடுத்து அதை பண்ணி இது பண்ணி தப்பிச்சாரு. இது ஏன்? மனுஷால் நமக்கு நல்லவாளா இருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்மளை காப்பாத்துவா. அவ பந்து தான், அவ எல்லாம் சொந்த மாமாக்கள். சொந்த மாமாக்களே இத மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாராம். காப்பாத்தினது யாருன்னா வெளிமனுஷா. வெளிமனுஷா அவர் ஸ்மார்த்தர். சிவவைஷ்ணவால் காப்பாத்தினா 2 பேர். 2 சிவவைஷ்ணவால் அவளுக்கு தனக்கு வேண்டிய போலீஸ் தான் சொல்லி அவ காப்பாத்தினான். இப்போ வெளிமனுஷா பந்துவா இருந்துட்டு ஹிதத்தை பண்ணினான். ஆனால் பந்துவா இருந்தவன் அஹிதத்தை பண்ணிவிட்டான். அதனால இப்ப மனுஷாவுடைய தராதரம் புரிஞ்சுட்டுதானே நம்ம விஷயத்தை கிரகிக்கணும். அதனால ஒருத்தர் சொல்றதுல அது உண்மையா இருக்குதா அல்லது பொய்யா இருக்குதா அப்படின்றது அவர் சொல்றவாளுடைய சுபாவத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது மாத்திரம் நமக்கு நல்லவாளா, இன்னொருத்தருக்கு கெட்டவாளா இருக்கலாம். நமக்கு நல்லவாளா, நமக்கு நல்லவாளா இருந்தானாக்கா நல்ல இது சொல்லுவான்னு எடுத்துப்போம். அதனால ஆப்த வாக்கியம் சப்தா அல்லது ஆப்த வாக்கியம் பிரமாணம். நமக்கு ஆப்தாளா இருக்கிறவா சொன்னான்னாக்கா அது பிரமாணமா இருக்கும். அதனால அந்த மாதிரி பார்ப்போம். ஆகவே இந்த பாஷை தெரியல அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. அதே மாதிரி பொய்யான வார்த்தைகள் எல்லாம் சொன்னா அது நாங்களும் தான் ஒத்துக்கிறோம், அது தப்புன்னுட்டு ஏற்கனவே சொல்லிட்டோம். பாதிதமா இருந்தது அது அப்பிரமாணம் தான். அது எந்த பிரமாணமா இருந்தாலும் சொல்லியிருக்கோம். சப்த மந்திரம் விதி விளக்கன்னா அதுல வேத மந்திரம் தான் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல போவோம் பின்னாடி. ஏன்னா வேதத்துல இது பாதிதம் இது அபாதிதம்னா சொல்ல முடியாது. எல்லாம் அபாதிதம், எல்லாம் பிரமாணம் வேதத்துல. அது காரணம் என்ன? அங்க சொல்ற ஒரு பக்தா கிடையாது. சொல்றவன் எவனா ஒருத்தர் இருந்தான்னாக்கா அது தப்பு சொல்லலாம். அது அபௌருஷை நித்தியமா இருக்கிற வேதம், அது என்னைக்கும் பொய் சொல்லாது. பாஷ்யக்காரர் சொல்ற கீதா பாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யத்திலாம் மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம் அப்படிங்கிறது. 1000 அப்பா அம்மாக்கள் அவனை காட்டிலும் நம்ம கிட்ட ரொம்ப வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடியது இந்த சாஸ்திரம் வேதம்ன்றது. அது போய் தவறு சொல்லுமா? அது தவறே பண்ணாது, உண்மையானதை பேசும், நமக்கு ஹிதத்தையே பேசும். இத பண்ணு அதை பண்ணாத அப்படின்னு சொல்லணும். அத மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா நமக்கு நல்லதா இருக்கும். அதனால ஆப்த வாக்கியம் பிரமாணம்ன்றது லோகத்துல, அதே வேதத்துல சர்வாத்மனா ஆப்தம் அது. ஏன்னா வேத புருஷன் அப்படிப்பட்டவன். அதனால பெருமாளே சிருஷ்டிச்சது இல்லை. பெருமாளே என்ன சொல்ற, வேதத்தை பிரமாணமா காமிப்பார். வேதத்தை பிரமாணமா காமிச்சு கீதையெல்லாம் சொல்றாரு. அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்பிரமாணம் சொல்ல முடியாது. இது 2. இன்னொரு கேள்வி கேட்டா அவ
இத நீ என்ன சொன்ன நீ விமதம் வாக்கியம் அப்பிரமாணம் வாக்கியத்வாத் அங்குல்யக்ராதி வாக்கியவத் அப்படின்னு ஒரு அனுமானம் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த அனுமானத்தை கொண்டு சப்தமானது அப்பிரமாணம் அப்படின்னு நாங்க சாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சுவாமி திருப்பி கொடுக்குறாரு. அதை நீ சொன்னையானாக்கா ரொம்ப தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. என்ன தவறான ஸ்டேட்மெண்ட்னாக்கா, இந்த நீ சொல்ற சப்தம், நீ சொல்றது என்னது, சப்தமானது அப்பிரமாணமா இருக்கு அப்படின்னு தானே சொன்ன. அப்பிரமாணமா இருக்குன்றத நீ எதால சொன்ன? அனுமான பிரமாணம் நீ சொல்லுவ. ஆனா அது எந்த ரூபமா இருக்குது? வாக்கிய ரூபமா இருக்கு. வாக்கிய ரூபம் விமதம் அப்பிரமாணம் வாக்கியத்வா அங்குல்யக்ராதி வாக்கியவத் அப்படின்னு நீ சொன்ன. அதுவும் வாக்கியம் தானே. அப்ப நீ சொல்ற வாக்கியமே அப்பிரமாணம் எடுத்து, நீ சொல்றது வாக்கியம் அப்பிரமாணம்னாக்க அப்ப நாங்க சொல்ற சப்தம் பிரமாணம் சித்திச்சிடுமே. ஏன்னா நீ சொன்னது என்ன, வாக்கியம் அப்பிரமாணம்னு சொல்ல ஆரம்பிச்சு, அதுக்கு வாக்கியம் தான் பிரயோகம் பண்றக்கு, அது அப்பிரமாணமா போயிடுச்சுன்னா அந்த அனுமான பிரமாணம் செல்லாது. அது செல்லாததுனால சப்தம் பிரமாணம் சித்திச்சிடுமே அது. அதனால உன்னுடைய வச்சனத்துக்கு உனக்கே விரோதம். நீ சொல்ற வச்சனம் உனக்கே விரோதமா இருக்குது அது. சரி, நீ இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நீ என்ன சொல்லணும்? அப்போ இல்ல நாங்க சொல்ற இந்த அனுமான வாக்கியம் மாத்திரம் பிரமாணம், நீ சொல்ற சப்தங்கள்லாம் தான் அப்பிரமாணம் நாங்க சொல்றோம் அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்கு கொத்திமலன் சுவாமி கேள்வி கேட்கிறார். ஆமா, எல்லா வாக்கியமும் அப்பிரமாணம்ன்றியா அல்லது சில வாக்கியங்கள் மட்டும் அப்பிரமாணம்ன்றியா? அப்போ சில வாக்கியங்கள் தான் அப்பிரமாணம் அப்படின்னு சொன்னேனாக்க, சில இடத்துல பிராமணியம் இருக்கக்கூடிய சப்தத்துக்கு, பல இடத்துல இல்ல, சில இடத்துல இல்ல, சில இடத்துல இருக்கு, அவ்வளவுதானே பிராமணியம். அப்ப நாங்க சொன்னது நீ வெளியில சப்தம் எங்களுக்கு பிரமாணம் தான். சில இடத்துல பிரமாணம் நாங்க கூட தான் ஒத்துக்கிறோம். பொய்யான வாக்கியம், தவறான மனிதன் சொல்லக்கூடியதெல்லாம் அப்பிரமாணம் தான் நாங்க சொல்றோம். அது சரியா போயிடுச்சு. அதனால சில வாக்கியங்கள் அப்பிரமாணம், சில வாக்கியங்கள் பிரமாணம் சொன்னையானாக்க அப்ப அது இஷ்டாபத்தி, எங்களுக்கும் அது சரிதான். இல்ல எல்லா வாக்கியமும் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்றியா? அப்போ நீ பேசுனியே அந்த வாக்கியங்கள்லாம் கூட அப்பிரமாணம் தான். வாதம் பண்ணத்து அவன் சொல்றான், நிறைய வாக்கியங்கள் தான் அவன் சொல்லுவான், அந்த வாக்கியங்கள் அனைத்துமே அப்பிரமாணமா ஆயிடுமே அது. அதனால சப்தா அப்பிரமாணம் அப்படின்னு நீ பிரயோகம் பண்ற. சப்தா அப்பிரமாணம் புதக வாக்கியத்வா அங்குல்யக்ராதி வாக்கியவத் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ அந்த வாக்கியமே அப்பிரமாணம் சொல்லிட்டியானாக்க அப்ப சப்தமானது நீ சொல்ற வாக்கியமே அனுமான வாக்கியம் அடிபட்டு கொடுத்து, அதனால நீ சொன்ன பிரமாணமே பிரமாணம் இல்லை. அப்படியானா சப்தம் தான் பிரமாணம்னு சிந்திச்சு விடுது. அதனால இது அவன் அதுக்கு பதில் சொன்னான். அதுக்கு இவர்வா, நாங்க சொன்ன வாக்கியம் அப்பிரமாணம் நீ சொன்னியானாக்க அப்ப நீங்க சொல்ற வாக்கியமா அப்பிரமாணம் தானே சித்திக்கிறது, எல்லாமே சித்திக்கிறதே. அப்போ அப்பிராமணிய பரம்பரை தானே வருது, எல்லா சப்தங்களும் அப்பிரமாணம் தானே வருது. அப்படின்னு அதான் தவறு. நீ ஏமாற்றப்பட்டுட்ட. நீ சில பேரா வஞ்சகாரெல்லாம் உன்னை ஏமாத்திட்டா. ஏன் அப்படின்னா, ஒரு ஆப்தன் ஒரு அனாப்தன் பிரிச்சுப்பாரு. நீ ஆப்தனை நீ பேசுற, உன் கிரகணியோட உன்னுடைய மனைவியோட நீ பேசுற, மனைவி உன்னோட பேசுறா, நீங்க ரெண்டு பேரும் உங்க குழந்தைகளோட பேசுறீங்கோ, உங்க குரு கிட்ட பேசுறீங்கோ, உங்க தாயார் தோப்பனார்கிட்ட பேசுறீங்கோ. இந்த பேச்செல்லாம் ஆப்தாளா இருக்கவே உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். ஆப்தாளா இருந்தா அனுகூலமாகவே இருக்கும். அது அதே அனாப்தாளா இருந்தாக்கா எல்லாமே உனக்கு விரோதமா போயிடும். இது லோகத்துல நீ அனுபவிக்கிறியோ இல்லையோ. இப்ப உன் கிரகணி கிட்ட நீ பேசிச்ச, அவ எதை சொன்னாலும் சப்தமே அப்பிரமாணம், அதனால நீ பேசுறதெல்லாம் அப்பிரமாணம்னு அவளை பார்த்து நீ சொல்லணும்.
உன்னை பார்த்த போது திருப்பி கொடுப்பா, நீ ஒண்ணு என்ன கடை இருக்கவன், நீ பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்னு அவ சொல்லுவா. கடைசியில் என்ன ஆகும், யார் சொல்றதும் தப்பு தப்பு தப்புன்னு தான் நிற்கும், எல்லாம் அப்புறமானு நிற்கும். நீ ஒத்துப்பியாத? ஏன்னா லோகத்தை அதை வச்சுட்டு இருக்கோம். என் ஆண்டியா தப்பே சொல்ல மாட்டா, எங்க ஆத்துக்காரருக்கு தப்பே சொல்ல மாட்டேன், என் குழந்தைகள் பொய்யே சொல்லாது, எங்க ஆச்சாரியர் என்னைக்கும் உண்மைதான் பேசுவார். இது லோகத்துல இருக்கே அது. அதனால யாரு சாதுக்களாக சாத்விகாளாக இருக்காளோ அவள்லாம் உண்மையானது பேசுவாங்க, உண்மையான வார்த்தைகளை பேசுவாங்க. அதனால அந்த கிரமத்துல பாருங்க எல்லாம். அதனாலதான் ஒருத்தன் பாம்பை பார்த்துட்டு பயப்படுறான், அந்த வகையில் ஒரு சாதுவா இருந்தா என்ன பண்ண வருது, ஐயோ அது பாம்பு இல்லை வெறும் கயிறு, பயப்படாத அப்படின்னு உபதேசம் பண்ணுவார். அதே துஷ்டனா இருந்தா என்ன பண்ணுவான், ஜாகிரதை, கிட்ட போகவே போகாது, அது பாம்பு தான், உனக்கு கொண்டு போட உடனே அப்படி இப்படின்னு பயமர்த்தி விட்டு போயிடுவா. இது துஷ்டா இல்லைன்னா அவ கஷ்டப்படுறத அனுபவிக்கும் சுகமா இவளுக்கு, அந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த கிரமத்துல பார்க்காதே, எது பிரமாணம் எது அப்பிரமாணம்னு விவேகத்தோட பாரு. சொல்றது அத்தனையும் தப்பு அப்படின்னு நினைக்காத. அதனால ஐகிகம் வா ஆமஷ்மிகம் வா சப்தாயத்தம் ஹி திருஷ்யதே, லோகத்திலையும் சரி வேதத்திலையும் சரி, ஐகிகமோ இங்க நல்லது நமக்கு என்ன, அங்க சொர்க்கத்திலேயோ அல்லது மோட்சத்திலேயோ அங்க நல்லது என்னவோ அது அத்தனையும் சப்தத்தினால்தானே தெரியுது நமக்கு, அதுதானே தெரிகிறது. அதனால கடைசியில ஒரு பதப்பிரயோகம் பண்ற பொத்திமூலம் சுவாமி ஸ்லோகமே எழுதுறாரு, இந்த மாதிரி நல்லது கெட்டது அப்படின்றத நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாமே கெட்டதுதான் எல்லாமே அப்பிரமாணம் நீ சொல்லிட்டியானாக்கா சப்தத்தை, பரஸ்பரம் பாவ ஞானம் எப்படி வரும்? அவ மனசுல ஏதோ நினைச்சுக்கிறா, அந்த நினைச்சுக்கிறத வெளிப்படுத்துறா. பாஷை அப்படின்னா என்ன அர்த்தம், பாஷ்யதே பிரதிபாத்தியதே அபிவேத்தியதே அனேன இது பாஷா அப்படின்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. அதாவது மனசுக்குள்ள எத்தனையோ தோன்றது, தோன்ற விஷயத்த நாம் என்ன பண்றோம், வெளிப்படுத்துறோம். எதிர இருக்கிறவர்களுக்கு புரியணும், அது புரியணுன்றது போதும் நாம பேசுறோம். அப்போ நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாவ உத்வேகங்கள் எல்லாம் வெளிப்படுத்துற மொழியோ அத அவ கேட்டுக்கிறா, கேட்டுண்டு அவ அர்த்தம் பண்ணிக்கிறா. இப்போ நீ அது கணக்கு ஒத்துக்க மாட்டேன், சப்தமே அப்புறமானு சொல்லிட்டியானாக்கா இப்போ மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளில கொட்டுறியே, அதை இன்னொருத்தர் கேட்டு இருக்காளா இல்லையா? இந்த மாதிரி பரஸ்பரம் பாவ ஞானம்ன்றது எப்படி வரும், எப்படி வரும் அது? அந்த மாதிரி நீ ஒத்துக்கலையானாக்கா இந்த லோகமே ஊமையா போயிடும், எல்லாம் ஊமையா போயிடும். அதாவது லோக மாந்தியம் வந்துடும், லோகத்துக்கே மாந்தியம் மதிமாந்தியம் வந்துடும், ஞானமே வராது. பாஷ்யக்காரர் சாதிக்கிறார் இதுல ஸ்ரீபாஷ்யத்துல ஆச்சாரியஸ்ய ஞானவத்தாம் அனுமாய, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆச்சாரியருடைய விவகாரங்கள்லாம் பார்க்கிறான், எப்படி வேத விஷயங்களை சொல்றேன், எப்படி சாஸ்திர விஷயங்களை சாதிக்கிறார் நம்ம சுவாமி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் கேட்டு கேட்டு அவருடைய வாக்கியங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு இவன் ஆனந்தமா ஆச்சாரியருடைய ஞானத்தை பிரபாவத்தை தெரிஞ்சுட்டுதான் அவன் போய் ஆசிரியிக்கிறான். இல்லாதான் போனா அதுவும் போயிடுமே, அதுவும் போயிடும். அதனால லோக மாந்தியம் உண்டாயிடும். அது சொல்ற சர்வோ லோகோ பவேன் மோகோ நிஷ்ய சர்வ வஞ்சித, எல்லாம் நிஷ்கிரியமா போயிடும், யாரும் எதுவும் பண்ண முடியாது, பேசவே முடியாது. நம்ம எதை சொன்னாலும் அப்பிரமாணம், அவன் பேசினாலும் அப்பிரமாணம், நாம பேசினாலும் அப்பிரமாணம். அதனால யாருமே பேச மாட்டாளே, எல்லாமே ஊமை மாதிரி ஆயிடுவா யாரும் பேசாம. அது தவறு, வியவஸ்தை பண்ணி வச்சிருக்கா மகன்கள்லாம். அதனால யார் பேசுறாளோ அவளுடைய ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இது நீங்க தவறான மூர்க்கத்தனமான வாதம். இது சப்தம்னாக்கா அப்பிரமாணம் தான், என்ன பாஷை தெரியாட்டா புரியாது, அனுமானத்தினால கண்டனம் பண்றோம், அப்படி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சரி, நீ என்ன சொல்லிட்ட, பிரத்யக்ஷம் மாதிரி சப்தம்ன்றது பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டேன் நீ. இது
கண்ணால நான் பாக்குறேன். கண்ணால நான் பார்க்கறது என்ன ஆகுது, எனக்கு தேவையானதையும் கண்ணால நான் கிரகிக்கிறேன், எனக்கு தேவையற்றதையும் கண்ணால கிரகிக்கிறேன். யாரையோ ஒருத்தரை பார்க்கணும்னு போறேன், அவரையும் பாக்குறேன், எனக்கு தேவையில்லாதவன் எத்தனையோ பேர் நிக்கிற அவளையும் நான் பாக்குறேன். இந்த லோகத்துல கொஞ்சம் அந்த மாதிரி சப்தம் அது மாதிரி பிரகாசிக்கணுமா வேணாமா? அத மாதிரி பிரகாசிக்கிறது இல்லையே. அவ சொல்றது எல்லா சப்தமும் தெரிஞ்சுக்கணும், ஏன் எல்லா சப்தமும் தெரியல, ஏன் எல்லா அர்த்தமும் தெரியல? அந்த மாதிரி நான் சொன்ன பாருங்க, பாஷா ஞானம் இல்லாத வாழ்க்கை எப்படி வரும் அது அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு பாரு சக்தி கிரகணம் தானே முக்கியம். இந்த சப்தத்தை சொன்னாக்கா இந்த சப்தத்துக்கு இதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது எனக்கு ஞானமே இல்லைன்னு நான் எப்படி நான் சொல்லுவேன்? நான் எப்படி சொல்லுவேன் சொல்லுங்க? எனக்கு ஞானமே இல்லை, நான் எப்படி நான் புரிஞ்சுக்க முடியும்? ஹரிஹி அப்படின்னு இருக்கு. ஹரிஹின்னு நமக்குலாம் என்ன தெரியும்? பெருமாள் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஹரிஹின்னு பெருமாள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு 16 அர்த்தம் இருக்குதுன்னு சொல்றார். 16 அர்த்தம். நிருஹரிஹி அப்படின்னா நரசிம்மன் அர்த்தம். நிருன்னா நரன், ஹரிஹின்னா சிம்மன், சிம்மம். நரஹரி நிருஹரிஹி நரஹரிஹி அப்படின்னா நிருசிம்மன் அப்படின்னு அர்த்தம். ஹரிஹின்னா குரங்குன்னு அர்த்தம், ஹரிஹின்னா மான் அர்த்தம், ஹரிஹின்னா தவக்கலைன்னு அர்த்தம், ஹரிஹின்னா இந்திரனுக்கு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இப்போ நான் ஒருத்தரை வெய்யணும், யாம்பியால வெய்யணும், அதுக்கு நான் என்ன பண்றேன்? நீ ஹரியக்ஷி அப்படின்ற, நீ மான் மாதிரி கண்ணை உடையவள் அப்படின்னு சொல்லணும். ஆனா என் புத்தியில் என்ன அப்படி இல்லை, நீ குரங்கு மாதிரி உனக்கு கண்ணு இருக்குன்னு சொல்லணும். இப்போ ஒருத்தர் சொல்லச்சு அது மாதிரி சொன்னாக்க எப்படி இருக்கும்? நீ ஹரி மாதிரி இருக்க, சிம்மம் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு என்னை பார்த்துட்டு நீ ஹரி மாதிரி இருக்க ஒருத்தர் சொன்னாக்கா குரங்கு மாதிரி இருக்க அப்படின்னு ஆயிடுமே. இப்போ அந்த சந்தர்ப்பத்துல அவ என்ன பேசுறா, என்ன பேச வரா, அவளுடைய மனசு அபிப்பிராயங்கள் புரிஞ்சுக்கிறது எனக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் இருந்தாதான் என்னால பேச முடியும். அந்த ஞானம் இல்லைன்னா என்னால பேச முடியாது இல்லையா? அதனால இது அதுக்குதான் அழகான உதாரணம் சுவாமிக்கு சாதிக்கிறீங்க. ஒருத்த அனுமானம் பண்றான். அனுமானம் பண்ணச்ச நான் மடப்பிள்ளையில பார்த்திருக்கணும், எங்க எங்க புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு நான் பார்த்துட்டாதான். மலையில புகை இருக்கிறத பார்த்துட்டு அங்க வடப்பிள்ளையில பார்த்தோம், இங்க மலையிலையும் அது மாதிரி இருக்கு, மலையிலையும் அந்த மாதிரி இருக்குது, அதனால மலையில கூட நெருப்பு இருக்கு அப்படின்னு நான் கிரகிச்சுப்பேன். இப்போ நான் அதை கிரகிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வடப்பிள்ளையில பார்த்ததே கிடையாது. பர்வதத்துல புகை இருக்குது மலையில, ஆனா அதை பார்த்து நான் அனுமானம் பண்ண முடியாது. எனக்கு அது வேணும், வியாப்தி வேணும், வியாப்தி ஞானம் வேணும். வியாப்தி ஞானம் இருந்தாதான் என்னால சொல்ல முடியும். வியாப்தி ஞானமே இல்லைன்னா என்னால எப்படி சொல்ல முடியும்? அதனால இதை நீ சப்தத்துக்கும் அது மாதிரி சொல்ல முடியாது. எல்லா பிரமாணங்களுக்கும் அப்படித்தான். அதுதான் ஆரம்பத்திலேயே ஒண்ணு சொன்னோம், கண்ணு நன்னா தெரியறது, ஆனால் இருட்டா இருக்கு, வெளிச்சமே இல்லை, வழக்கே இல்லை. அந்த சமயத்துல என்னால எப்படி கிரகிக்க முடியும்? யார் இருக்கா இங்க, என்ன வஸ்து இருக்குது எனக்கு தெரியாதே. காரணம் என்ன? அதுக்கு எது சககாரியம் அது தேவை. அந்த மாதிரி சப்தத்துக்கும் ஒருத்தர் பேசினான்னாக்கா அதை கிரகிக்கிறதுக்கு சப்தத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் என்னால பிரவர்த்திக்க முடியும். அதனால தோஷமே, நீ சொன்ன மாதிரி தோஷமே சொல்ல முடியாது. எல்லா சப்தமும் தோஷம் இல்லை, அது மாதிரி எல்லா அனுமானமும் தோஷத்தோடு கூறினதில்லை, எல்லா பிரத்யட்சமும் தோஷத்தோடு கூறினதில்லை. அந்தந்த சந்தர்ப்பத்துல என்ன சொல்ல வரமோ அதை கொண்டு பார்க்கணும். அப்படி இருந்தாதான் இது சித்திக்கும். அதனால சப்தம்ங்கிறது பிரமாணம் தான். அதுல தோஷக்கிரஸ்தமா இருந்ததுன்னா அது பாதிதமா போயிடும். பாதிதமா போயிடுச்சுன்னா அது அப்பிரமாணம். அபாதிதமா இருந்தா பிரமாணமா இருக்கும். அது எல்லா பிரமாணத்துக்கும் பொதுவானது. அதனால இங்கேயே சப்தத்துக்கும் அப்படிதான் அப்படிங்கறத இங்க சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அதனுடைய தாற்பயத்தை பார்க்கலாம். பிரத்யக்ஷாதீவமானம் விமதி பதவசஹ
हेतुदोषाद्यभावात् वाक्यत्वात् अप्रमाणम् विमतमिति यदि स्वोक्तिबाधादयः स्युः अव्युत्पन्नस्य बोधम् न जनयति वचः संगतिज्ञानहानेः लिंगम् व्याप्ति प्रतीतेः पुरत इव न च அவத்தியம் ஏதாவதாஸ்ய அப்படின்னு சாதிக்கிறார். விமதி பதவச்சா, விமதி விவாதாஸ்பதம் அர்த்தம். விவாதாஸ்பதமான இந்த சப்தமானது ஹேத்து தோஷாத்யபாவாத், அப்பிராமான்யத்துக்கு எது ஹேத்துவோ அது தோஷம் தானே. அந்த தோஷங்கள்லாம் இல்லைன்றதுனால காரண தோஷமோ பாதக ஞானமோ அது இல்லை. அதனால பிரத்யக்ஷாதி இவ, பிரத்யக்ஷம் ஆதிகத்தினால அனுமானம் அவைகளை போல மானம் பிரமாணம் தான். சப்தம் கூட தோஷம் இல்லாததுனால எப்படி பிரத்யக்ஷம் பிரமாணமோ எப்படி அனுமானம் பிரமாணமோ அந்த மாதிரி சப்தமும் பிரமாணம் தான். இல்லையே சப்தத்துக்கு அர்த்தமே நமக்கு தெரியலன்னாக்கா அப்ப எப்படி பிரமாணம் ஆகும் அது? அதனால நாங்க அனுமானம் பண்றோம். இந்த வாக்கியம் இருக்குதே இது வாக்கியமா இருக்கிறதுனால அப்பிரமாணம். ஏன் அப்படின்னா அங்குல்யக்ராதி வாக்கியவது, என்னுடைய விரல் நுனியில 100 யானை இருக்கு 6 கணக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா எப்படியோ அந்த மாதிரி இதுவும் அப்பிரமாணம், சப்தமும் அப்பிரமாணம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா தரிஹி ஸ்வோக்தி பாதாதய ஸ்யுஹு, ஸ்வஉக்தி அவனால சொல்லப்படுறது யார் இத மாதிரி சப்தம் அப்பிரமாணம்னு அனுமானம் பண்ணி வாக்கியத்தினால சொல்றானோ அவனுக்கு அவனுடைய வாக்கியமே பாதகமா போயிடும். அவன் தான் சொன்னான் வாக்கியம் அப்பிரமாணம் சொன்னான், அப்ப அனுமான வாக்கியம் கூட வாக்கியம் தானே, அது பாதிதமா போயிடும். அது பாதிதமா போயிடுச்சுன்னாக்கா எல்லா சப்தம் அத்தனையுமே அப்பிரமாணம்ன்றதுனால அவன் சொன்னது அப்பிரமாணம்ன்றதுக்கு போய் சப்தம் பிரமாணம்னு ஆயிடும். அதனால இது தப்பான அனுமானம் இது. அதனால அதுதான் சொன்னார் எல்லா வாக்கியம் பிரமாணம்ன்றியா அப்பிரமாணம்ன்றியா, சில வாக்கியம் தான் அப்பிரமாணம்ன்றியா. சில வாக்கியம் அப்பிரமாணம்னாக்க அப்போ சில வாக்கியங்கள் பிரமாணமா இருக்கு, சில வாக்கியங்கள் தான் அப்பிரமாணம். அப்ப தோஷத்தோட கூறினது அப்பிரமாணம், தோஷமற்றது பிரமாணம். அதனால நாங்க சொல்றது சரியா போயிடுச்சு. அது மாதிரி எல்லா வாக்கியமும் அப்பிரமாணம்னு நீ சொல்றதே அப்பிரமாணமா போயிடுது. அத மாதிரி இந்த மாதிரி சப்தத்தை அப்பிரமாணம் சொன்னேனாக்கா லோகத்துல யாருமே பேச முடியாது. யார் பேசினாலும் அது தவறா போயிடும். தவறா போயிடுச்சுன்னா விபரீதமானதா அர்த்தத்தை கிரகிப்பா. அதனால லோகமே மந்த நிலைக்கு போயிடும். அஜ்ஞானத்திலேயே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவத்தை புரிஞ்சிக்கவே முடியாது, அபிப்பிராயத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. அதனால அதுவும் சரியில்லை. அதுக்கு மேல மேல அவ கேக்குற, நீ பிரத்யக்ஷம் மாதிரி பிரமாணம் சொன்னாக்கா பிரத்யக்ஷம் எனக்கு வேண்டியது வேண்டாது எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறது இல்லையோ, அந்த மாதிரி சப்தமே ஏன் காமிக்க மாட்டேன்றது? ஒருத்தனுக்கு ஞானமே இந்த சப்தமே சப்த ஞானமே இல்லை, அவனால எப்படி அதை புரிஞ்சுட்டு பேச முடியும்? அவனால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதனால எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கவும் முடியாதே. அதனால இதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு வச்சாகா சப்தமானது சங்கதி ஞானஹானே, சங்கதி சங்கேதம், இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படிங்கிற சக்தி அந்த ஞான ஹானேயே ஞானமானது இல்லாததுனால சங்கதி ஞானஹானே, இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படிங்கிற ஞானம் இல்லை அவனுக்கு. அது இல்லாததுனால அவ்யுத்பன்னஸ்ய, இந்த மாதிரி ஞானம் இல்லாதவனுக்கு போதம் விற்பத்தி அப்படின்னா அர்த்தத்தை தெரிஞ்சின்றவன். அவ்யுத்பன்னன் அர்த்தத்தை தெரிஞ்சிக்காதவன் அவனுக்கு போதம் நஜனயதி, ஞானத்தை உண்டு பண்ணவே பண்ணாதது. ஏன்னா அவனுக்கு தான் சம்ஸ்கிருதமே தெரியாதே, எந்த பாஷையும் தெரியாது. எந்த பாஷையும் தெரியாதவங்கிட்ட போய் பேசினா என்ன வரும்? அது அதுக்கு உதாரணம் வியாப்தி பிரதீதேகே புறத்தகா,
முதல்ல இவன் மடப்பள்ளியில போய் பார்த்ததே கிடையாது. எத்திர தூமகா தத்திர வன்னிகி, எங்க புகையோ அங்க நெருப்பு அப்படின்னு அவன் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாதவன் அவனுக்கு போய் லிங்கம் இவ பரதோ வன்னிமா தூமாதுன்னு எப்படி வரும் அவனுக்கு? அது வராது. அதனால மலையில புகைய பார்த்தாலும் அவனால அனுமானம் பண்ண முடியாது. அதனாலேயே இந்த அனுமானமே பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு தெரியல, தெரிஞ்சவன் என்ன பிரயோகம் பண்ணிட்டு போறான். தெரியாதவன் அவனால பண்ண முடியாது. அதனால அவனுக்கு தெரியலன்றதுனால எல்லாமே சரியா போடுமா, இதுவா போடுமா, தப்பா போயிடுமா? ஏதாவது அதனாலேயே அஸ்ய இந்த சப்தத்துக்கு அவத்தியம் தோஷம்ங்கிறது நச்ச கிடையவே கிடையாது. சப்தத்துக்கு சுவாமிக்கு என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்கா வேதத்துல கொண்டு போய் நிறுத்த போறார். சப்தத்துக்கு பிராமான்யம் சொன்னாதான் வேதமே சப்தராசி தானே. சப்தராசியா கூடவே வேதத்துக்கு ஒத்துக்கணும். அது அதனால இந்த சப்த தோஷம் இருக்குதே, அந்த தோஷம் இருந்ததுன்னாக்கா நீங்க அதை விட்டுடுங்க. தோஷம் இல்லாத சந்தோஷமா சேர்த்துக்கணும் அது. அதனால இது வாக்தேவி இருக்காளே வேத சப்தம், இந்த சப்தத்தை என்னைக்குமே நாம கொண்டாடணும். தோஷமற்றது அது. அதுல சுவாமிக்கு தாத்பரியம். ஆகவே இது வெறும் நீச்சமான ஹேத்துக்களை வச்சுண்டு யுக்திகளை வச்சுண்டு குயுக்திகளை வச்சுட்டு எல்லாம் ஆக்ஷேபம் பண்ணக்கூடாது அப்படின்றத இங்க சாதிக்கிறது. இப்போ ஸ்லோகம் பாருங்க. பிரத்யக்ஷாதீவமானம் விமதி பதவச்ச ஹேது தோஷாத்யபாவாத் வாக்கியத்வா அப்ரமாணம் விமதமிதி யதி சோக்தி பாதாதயஸ்யோ அவ்யுத்பன்னஸ்ய போதம் ந ஜனயதி வசः சங்கதி ஞானஹானேः லிங்கம் வ்யாப்தி பிரதீதேः புரத இவ ந ச அவத்யம் ஏதாவதாஸ்ய. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.